ஹலோ பேரண்ட்ஸ். இந்த சம்மர் லீவ்ல உங்க குழந்தைங்க ஃபோன் பார்க்கறத குறைச்சு அவங்க மூளைக்கு நல்லா வேலை கொடுக்கலாமா? அவங்களோட மேக்ஸ் ஸ்கில்ல வேற லெவலுக்கு கொண்டு போக இதோ உங்களுக்காகவே வருது தமிழ் அபாகஸ் கிளாஸ். இங்க நாங்க வெறும் கணக்கு மட்டும் சொல்லி தர்றதில்ல, குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் அதிரடியாவே இம்ப்ரூவ் பண்றோம். அவங்களோட தன்னம்பிக்கை மற்றும் வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம போர் அடிக்காம ரொம்ப ஃபன்னா ஹாப்பியா கத்துக்க கூடவே மெமரி கேம்ஸ் மற்றும் பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கு. அப்புறம் என்ன, உங்க குழந்தையோட எதிர்காலத்தை இப்பவே அழகாக்க உடனே ஜாயின் பண்ணுங்க தமிழ் அபாகஸ் கிளாஸ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு வந்து தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. இப்போ முள்ளும் மலரும் படத்துல ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு முள்ளும் மலரும் 1978 வந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் மகேந்திரன். 1967 கல்கி இதழ்ல ஒரு நாவலை தழுவி எடுத்த படம் தான் இந்த முள்ளும் மலரும். இந்த நாவல் வந்து வெள்ளி விழா போட்டியில வந்து முதல் பரிசு வாங்கினது. இந்த படத்துல ரஜினிக்கு வந்து காளிங்கிற ஒரு கேரக்டர், அன்பு, சந்தோஷம், கோபம், விரக்தி பல குணங்கள்ல காட்டியிருப்பாரு ரஜினி சார். இந்த கேரக்டரை வந்து பாராட்டாதவங்க யாருமே கிடையாது. ஏன் கே பாலச்சந்திரே வந்து இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த லெட்டரை வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் இந்த பாடல் வந்து சிந்து பைரவி ராகத்துல அமைஞ்சிருக்கு. பாடலுக்கு மியூசிக் வந்து இளையராஜா. அதாவது இந்த பாடல் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஒரு மியூசிக் வரும். அந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு குலதெய்வத்தை வந்து வேண்டி பாட்டு பாடுவாங்க. அந்த லே 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 அந்த சவுண்ட், அந்த ஹம்மிங்கோட வரும். லே 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 அப்படிங்கிற ஒரு ஹம்மிங்கோட வரும். இந்த ஹம்மிங்கோட வந்து சாமியை வந்து பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரஜினி அப்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு, கையை கட்டிட்டு பாடுவாரு, ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. இந்த பாடலை வந்து கங்கை ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை தண்ணி போட்டு எல்லாமே நான் தான்டா, என்ன மீறி யாரு, நான் உனக்கு என்ன வேணும் நான் தர்றேன், எல்லாத்துக்கும் பெரியவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான லைன் வரும். நீ கேட்டா கேட்டதை கொடுப்பேன், கேட்கிற வரத்தை கேட்டு வரம் கொடுப்பாரா? நீ கேட்டா கேட்டதை கொடுப்பேன், கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. அப்புறம் யானையை கொண்டாங்க குதிரையை கொண்டாங்க நானும் ஊர்வலம் போக, இந்த லைன் யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊர்வலம் போ. ஏ மதுரை ராஜ்யம் என்னது, உனக்கு ஒரு பாதியை கொடுக்குறேன்டா. இப்படி மதுரை ராஜ்யமே அவருதான், உனக்கு ஒரு பாதியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா ராஜா வச்சே மதுரை ராஜ்யம் என்னது, உனக்கு ஒரு பாதியை கொடுக்குறேன். சரத்பாபு மேல இவருக்கு சரியான கோபமா இருக்கும். அவரை போட்டு நல்லா போட்டு குத்தி எடுக்கணும் அப்படிங்கறக்காகவே இந்த பாடலை பாடுவாரு. சாதிசனம் ஒன்னாக சேர்ந்தது சாமியத்தான், எல்லாரும் கேக்குது, நீ கேட்டா கேட்டது கொடுப்பேன், சாமிய பார்த்து கேளுங்கடா. சாதிசனம் ஒன்னாக சேர்ந்தது சாமியத்தான், எல்லாரும் கேக்கு. 1978 வந்து அதிகமா கேட்ட பாடல்னா வந்து இந்த பாடல் தான். அப்பெல்லாம் வந்து யார் வீட்லயும் டேப் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பிளேயர் எல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. ஒரு சில பேர் வீட்டுல வந்து ரேடியோ இருக்கும். இந்த ரேடியோல வந்து கேட்பாங்க. இந்த பாடல் வந்து அடுத்த ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அதை காது கொடுத்து நல்லா அவ்வளவு ரசிச்சு கேட்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் அது போயிடுச்சு. இப்பதான் வந்து நம்ம யூடியூப்லயும் பாக்குறோம், ஸ்பாட்டிஃபைலயும் கேட்கிறோம். அப்படி வசதி வந்துச்சு. அப்படி வசதி இல்லாத காலகட்டங்கள்ல வந்து இந்த பாடலை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரேடியோல போடுவாங்களா இல்ல யாராவது ரெக்கார்ட் பிளேயர்ல போடுவாங்களா அப்படின்னு. பாடலை கேட்கறதுக்காகவே தியேட்டருக்கு போனவங்க எல்லாம் உண்டு. ஓகேங்க, இதே மாதிரி சூப்பரான பாடலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.